இங்கே கூடியிருக்கும் நம் அனைவருக்கும் உண்டாக பிரார்த்தித்தவனாக 450 ஆண்டு காலமாக இருந்த ஒரு பள்ளிவாசலை திடீரென்று இரவோடு இரவாக ஆக்கிரமிப்பு செய்த காவி பயங்கரவாத பல்பொறிவாத கும்பல் அந்த இடத்திலே ராமரை சிலையை வைத்து ராமர் இங்குதான் பிறந்தார் என்ற கட்டுக்கதையை உருவாக்கி அந்த பள்ளிவாசலின் மீது வழக்கு நடந்து இந்திய அளவில் மட்டுமல்லாமல் உலக அளவிலே மிக கீழ்த்தரமாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்று ஒன்று உண்டால் அது கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அலகாபாத் உயர்நீதிமன்றம் இந்த பாபர் மசூதி வழக்கிலே அந்த தினம் யாருக்கு சொல்லும் என்று அலகாபாத் நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பானது உலக அளவிலே இந்தியாவின் நீதி பரிபாலனங்களை மிக வெட்டக்கேடான விஷயமாக உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய ஒரு மகா மோசமான தவறான முன்னுதாரணத்தை கொண்ட ஒரு தீர்ப்பை அலகாபாத் நீதிமன்றம் கடந்த 2 மாதங்களுக்கு கொண்டு வருகிறது. அந்த தீர்ப்போட சாதனை ரொம்ப உள்ளவை பார்க்கணும். அந்த தீர்ப்புல ஒரு தவறா பணம் 300 ரூபாய் காணப்பட்டு ஒன்னே என்னோட 300 எடுத்துக்காட்டாரு ஒருத்தர் சுட்டி காட்டலாம். இன்னொரு ஒரே என்ன சொன்னா அந்த அவன் பணம் சார் என் பணம் இல்லைங்க உடனே நீதி வச்சு கொடுக்குறாரு. சரி உங்க பணம் இல்லை அவன் எடுத்தாங்க இன்னொரு அது ஏன் பணம் இல்லை அதனால 600 ரூபாய் பிடிச்சிருக்காங்க. இது தீர்ப்பானது இந்திய மக்கள் கடைசி கட்டமாக நம்பிக்கொண்டிருந்தது நீதிமன்றங்களை தான். அந்த நீதிமன்றமும் இது போன்ற வர நீதிமன்றம் தீர்ப்பு செய்ய வேண்டியது ஆவணங்களின்படி வரலாற்றுப்படிதான் தீர்ப்பளிக்க வேண்டுவதில்லை. நாடகங்களை அடிப்படையாக கொண்டோ காரணங்களை அடிப்படையாக கொண்டோ தீர்ப்பளிக்கக்கூடாது. ஒரு தவறான தீர்ப்பை அலகாபாத் உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்திருக்கிறது. உச்ச நீதிமன்றமாவது அலகாபாத் நீதிமன்றம் செய்த அதே தவறை செய்யாமல் நியாயமாக விசாரித்து நிலம் யாருக்கு சொல்லும் அந்த நிலத்தை இடித்தவர்கள் அங்கு இருந்த மசூதியை இடித்தவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக விசாரித்து உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காணப்பட வேண்டும். தீர்ப்பு நியாயமான இடத்துக்கு சொந்தக்காரர்களுக்கு இடம் கிடைக்க வேண்டும். அது கிடைக்கும் வரை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றமாக மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் தங்கள் வாழ்வின் கடைசி நாள் வரைக்கும் போராடுவார்கள். எதிரி தீர்ப்பு கொடுத்தது பணத்தால் நிற்கிறாங்க. தீர்ப்பு கேட்கிறாங்க. தீர்ப்பு கொடுத்தாங்க இதற்கு மூலமாக கொடுக்கிறது எல்லா தீர்ப்பு கொடுத்தாங்க. 20 வருஷத்தை அடுத்தவர்களை கொடுத்துட்டு தீர்ப்பாக கட்டப்பஞ்சாயத்து அந்த கட்டப்பஞ்சாயத்து இந்தியாவில் உள்ள மதசார்பற்ற இயக்கங்களும் சரி முஸ்லீம்களும் சரி இன்று வரை அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ள மாற்றம் அந்த தீர்ப்பை. எனவே உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கலைத்து முறையான தீர்ப்பு வழங்க வேண்டும். உச்ச நீதிமன்றமும் ஏற்பட தீர்ப்பு வழங்கினால் நிச்சயமாக இந்தியாவை பிளவுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதை கருத்தில் கொண்டு உச்ச நீதிமன்றம் தெளிவான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பது விளைவுகள்